நுகர்வோர் மிகை. நுகர்வோர் மிகை அல்லது கொள்வனவாளர் மிகை. நுகர்வோர் மிகை. சந்தை சமநிலையின் போது தோற்றமடைகிற எண்ணக்கருக்கள்ல மிக முக்கியமான நுகர்வோர் மிகை. என்ன கவனிக்கும், இந்த நுகர்வோர் மிகை தேர்ச்சி 2 பிளஸ் தேர்ச்சி 3. தேர்ச்சி 3 ஆரம்பிக்கிறதுல இருந்து முடிகிற வரைக்கும் இந்த நுகர்வோர் மிகை, உற்பத்தியாளர் மிகை, சமநிலை விலை, சமநிலை தொகை. உண்மையிலே தேர்ச்சி 3 ஸ்டார்ட் ஆகுது, தேர்ச்சி 3 இருந்து இல்ல, தேர்ச்சி 2 கடைசி. தேர்ச்சி 2 கடைசி சந்தை, அங்கே ஸ்டார்ட் ஆகிரும் தேர்ச்சி 3. நம்ம தேர்ச்சி 3ல படிப்போம், வரி விதிக்கிறது, மானியம் வழங்குறது, கட்டுப்பாட்டு விலைகளை கையாளுறது, இதெல்லாம் தேர்ச்சி 3. சின்ன ஒரு அழகு, ஃபுல்லா வரைபடம், மேத்ஸோட சம்பந்தப்பட்டது, கிராஃப் தீர்றது. இப்போ இந்த நுகர்வோர் மிகை, நுகர்வோர் மிகை கன்சியூமர் சர்ப்ளஸ் அல்லது கொள்வனவாளர் மிகை. நுகர்வோர் மிகைன்னு சொல்றதுக்குள்ள சந்தை ஒன்று சமநிலையில உள்ள போது, சந்தை சமநிலை நிலவும் போது பிள்ளை. சந்தை சமநிலை நிலவும் போது என்றா நம்ம படிச்சிருக்கோம். சந்தை சமநிலை என்றா நுகர்வோரும் உற்பத்தியாளரும் திருப்தி அடைகிற நிலைமை. அங்க பாத்தீங்கன்னா கேள்விக்கோடும் நிரம்பல் கோடும் ஒன்னோடு ஒன்று என்ன செய்யும், சந்திக்கும். எப்படி சந்தை சமநிலை நிலவும் போது, சந்தை சமநிலை ஒன்று நிலவும் போது நுகர்வோர் செலுத்த விரும்புகின்ற, நுகர்வோர் செலுத்த விரும்புகின்ற அல்லது நுகர்வோர் வாங்க தயாரான, செலுத்த விரும்புகின்ற அல்லது வாங்க தயாரான, நுகர்வோர் செலுத்த விரும்புகின்ற உயர்ந்தபட்ச கேள்வி விலையினை விட, நுகர்வோர் செலுத்த தயாரான அல்லது செலுத்த விரும்புகின்ற உயர்ந்தபட்ச கேள்வி விலையை விட நுகர்வோர் செலுத்துகின்ற, நுகர்வோர் செலுத்துகின்ற சமநிலை விலை, நுகர்வோர் செலுத்துகின்ற சமநிலை விலை குறைவாக உள்ள போது, குறைவாக உள்ள போது நுகர்வோர் அனுபவிக்கும் நன்மை அல்லது நுகர்வோருக்கு கிடைக்கின்ற மிகைய தசவங்களில் இந்த நுகர்வோர் மிகை என்று பாருங்க. இப்ப நம்மளுக்கு அந்த வரைபடத்தை பயன்படுத்தி விளங்கப்படுத்திக்க இதை புரிச்சுப்போம். நுகர்வோர் மிகை என்ற கன்செப்ட்ல ஒரு சந்தையானது சமநிலையில உள்ள போது நுகர்வோர் செலுத்த விரும்புகின்ற உயர்ந்தபட்ச கேள்வி விலையை விட நுகர்வோர் செலுத்துகின்ற சமநிலை விலை குறைவாக உள்ள போது அங்கு நுகர்வோர் அனுபவிக்கிற மிகை. வரம்புலை இப்போ நம்ம சாதாரண கேள்விக்கோடு நிரம்பல் கோடு கேட்கிறோம். இப்போ கேள்வி விதிக்கமைய கேள்விக்கோடு மேலிருந்து கீழ் நோக்கி, நிரம்பல் விதிக்கமைய நிரம்பல் கோடு கீழிருந்து மேல் நோக்கி. இப்ப இந்த 2 கோடுகளும் ஒரு இடத்துல என்ன செய்ய சந்திக்கிற புள்ளிதான சமநிலை புள்ளி. பிள்ளை கவனிக்கணும். அப்ப இதை சொல்லணும், என்ன விலை சொல்லுங்க, சமநிலை விலை சொல்ல முடியல, சமநிலை தொகை கீழ் குவான்டிட்டி சொல்ல முடியல, சமநிலை தொகை. இப்ப கவனிச்சுக்கணும். இப்போ இந்த வரைபடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கேள்வி கோடு இந்த விலையற்ற வெற்றொரு விலக்கு தானே. கேள்வி கோடு விலையற்ற வெட்டும் போது விலக்கு தான். இந்த விலைக்குத்தான் நாங்க ஒரு பேர் சொல்லுவோம், ஆக கூடிய கேள்வி விலை. என்ன பேர் சொல்லுங்க, ஆக கூடிய கேள்வி விலை. வேற பேர் சொல்லுங்க, உயர்ந்தபட்ச கேள்வி விலை. இந்த கேள்வி கோடு எதை வெட்டும் போது, விலையற்ற வெட்டும் போது. இப்ப நாங்க உதாரணத்துக்கு இந்த விலை நாங்க வச்சுக்கோமே, ஒரு உதாரணத்துக்கு 100 ரூபாய் வச்சுக்கோமா, 100 ரூபாய் இந்த விலை. அவ இதுதான் ஆகக்கூடிய கேள்வி விலை 100 ரூபாய்.
இப்போ இது சமநிலை விலை பிள்ளைகள் நாங்க எக்ஸாம்பிள் எடுக்கிறோம். சமநிலை விலை எடுத்துக்கிறோம். ஒரு 60 ரூபாய் சமநிலை விலை, 60 ரூபா. வாங்க போற சமநிலை தொகை பிள்ளைகள் அதுக்கு நாங்க ஒரு உதாரணம் கொடுக்கிறோம். ஒரு 200 அலகு சமநிலை தொகை. இப்ப நீங்க கவனிக்கணும் பிள்ளை. அப்ப இந்த நுகர்வோர் மிகைன்ற கான்செப்ட் என்னன்னா, சந்தை சமநிலை நிலவைக்க, சந்தை சமநிலை வச்சுங்க அது இல்லாட்டியும் கூட நீ இப்படிதான் பார்ப்பீங்க. நுகர்வோர் செலுத்த விரும்புகின்ற உயர்ந்தபட்ச கேள்வி விலையை விட நுகர்வோர் செலுத்துகின்ற சமநிலை விலை குறைவாக உள்ள போது நுகர்வோர் கிடைக்கிறது. அவர் உண்மையிலே சந்தைக்கு பொருள் வாங்க வரார். என்ன விலைக்கு? 100. அதான் உயர்ந்தபட்ச கேள்வி விலை. 100 ரூபாய் விலை இருந்தாலும் ரெடி அப்படின்னு வர்றாரு. 100 ரூபாய்க்கு வாங்க வந்த நுகர்வோர் இப்ப என்ன விலைக்கு பொருளை வாங்குறாரு? 60 ரூபாய்க்கு வாங்குறாரு. அப்ப அவருக்கு நன்மையா? நன்மை இல்லையா? நன்மை தான். என்ன விலைக்கு பொருள் வாங்க வந்த நுகர்வோர்? 100 ரூபாய் விலைக்கு வாங்க வந்த நுகர்வோர் இப்ப என்ன விலைக்கு வாங்குறாரு? 60 ரூபாய்க்கு வாங்குறாருண்டா. அப்ப அந்த விலை நுகர்வோருக்கு நன்மையா? நன்மை இல்லையா? நன்மை தானே. அப்ப உண்மையான இந்த நுகர்வோர் மிகைன்ற கான்செப்ட், அவர் செலுத்த தயாரான, இதுக்கு வேற பேர் சொல்லுவோமா, வாங்க தயாரான ஆகக்கூடிய கேள்வி விலையை விட என்ன விலை? வாங்குகிற சமநிலை விலை எப்படி இருக்கு? குறைவா இருந்தா அது நுகர்வோருக்கு பாருங்க. அதை கொஞ்சம் இன்னும் வடிவா சொல்லுவாங்க. நுகர்வோர் செலவழிக்க தயாரான பணத்தின் அளவை விட செலவு செஞ்ச பணத்தின் அளவு குறைவா இருக்கு. செலவழிக்க தயாரான பணத்தின் அளவை விட, இப்ப நீங்க ஒரு ட்ரெஸ் கடைக்கு பொருள் வாங்க போறீங்க, ஒரு ட்ரெஸ் வாங்க போறீங்க, 10,000 ரூபாய் எடுத்து 10,000 ரூபாய் செலவழிக்க ரெடியா இருக்கீங்க. சரி, இப்ப உங்களுக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாம் வாங்கி எடுத்துட்டீங்க, 6,000 ரூபாய். இப்ப நீங்க அந்த இடத்துல செலவழிக்க தயாரான பணம் எவ்வளவு? 10,000 ரூபாய். நீங்க செலவழிச்ச பணம் எவ்வளவு? 6,000 ரூபாய். அப்ப எவ்வளவு செலவு குறைச்சிருக்கீங்க? அந்த 4,000 ரூபாய் தான் பேர் சொல்லுவோம். அப்ப நுகர்வோருக்கு கிடைக்கிற ஒரு நன்மை தானே. ஒரு வாகனம் வாங்க போனீங்க, 20 லட்சம் ரூபாய் எடுத்துக்கிட்டு ஒரு மாதிரி பேரம் பேசி 18 லட்சத்துக்கு அதை வாங்கிட்டீங்க. இப்ப உங்களுக்கு எவ்வளவு நன்மை? 2 லட்சம். அதான் நுகர்வோர் மிகை. அப்ப நுகர்வோர் மிக இன்னொரு விதமா சொல்லுவாங்க, நுகர்வோர் செலவு செய்ய தயாரான பணத்தின் அளவை விட செலவு செய்த பணத்தின் அளவு குறைவா இருக்கிறது. செலவு செய்ய தயாரான பணத்தின் அளவை விட செலவு செய்த பணத்தின் அளவு குறைவா இருக்கும் போது அந்த வித்தியாசம் என்ன அழைக்கப்படும்? நுகர்வோர் மிகை. நுகர்வோர் மிகை 2 வரவிலக்கணம் உண்டு. இது வரவிலக்கணம். இது சந்தையானது சமநிலையில காணப்படுக நுகர்வோர் செலுத்த விரும்புகின்ற உயர்ந்தபட்ச கேள்வி விலையை விட நுகர்வோர் செலுத்துகின்ற சமநிலை விலை குறைவாக உள்ள போது நுகர்வோர் அனுபவிக்கிற மிகையை தான் சொல்லுவோம் நுகர்வோர். இந்த நுகர்வோர் மிகைக்கு ஒரு சமன்பாடு. இதுக்கான சமன்பாடு இல்லை. இந்த நுகர்வோர் மிகை கணிக்கிறதுக்கு ஒரு சமன்பாடு இருக்கு. நுகர்வோர் மிகை சமன் ஒரு ஃபார்முலா. அந்த ஃபார்முலா வந்த விதத்தை வழியா கவனிச்சு எப்படி அந்த நுகர்வோர் மிகை பார்ப்பாங்கன்னா அது ஒரு கணிப்பு. அது ஒரு கணிப்பு பிள்ளை. பாருங்க, இப்ப இந்த சந்தை சமநிலை நிலவைக்க நுகர்வோர் இந்த பொருளை வாங்க வந்திருக்கார். என்ன விலைக்கு? எப்படி? என்னோட 100 ரூபாய் விலைக்கு வாங்க முடியும். என்ன விலைக்கு வாங்க வந்திருக்காரு? அதான் ஆகக்கூடிய கேள்வி விலை. அதுக்கு என்ன பேர்? ஆகக்கூடிய கேள்வி விலை, உயர்ந்தபட்ச கேள்வி விலை, நுகர்வோர் செலுத்த தயாரான விலை அல்லது வாங்க தயாரான விலை. என்ன விலைக்கு பொருளை வாங்க வந்திருக்காரு? 100 ரூபாய்க்கு பொருளை வாங்க வந்த நுகர்வோர் இப்ப என்ன விலைக்கு பொருளை வாங்கியிருக்காரு? 60 ரூபாய். இதுக்கு பேர் தான் வாங்கிய விலை. இதுக்கு என்ன பேர் சொல்லுவோம்? வாங்கிய விலை. என்ன விலைக்கு வாங்கியிருக்காரு? 60. எத்தனை அழகு சந்தையில பொருளை வாங்க போறாரு? எதுவுமே சொல்லாட்டி எத்தனை அழகு வாங்க போறாருன்னா சமநிலை தொகைக்கு தான் பதில். இப்ப சமநிலை தொகை போகுது 200. அப்ப எத்தனை அழகு வாங்க போறாரு சந்தையில? 200 அழகு வாங்க போறோம். அப்ப 3 புள்ளி பாத்தீங்கன்னா 3 புள்ளி என்ன 3 புள்ளி சொல்லுங்க. வாங்க வந்த விலை எவ்வளோ? 100 ரூபாய். வாங்கிய விலை எவ்வளோ? 60. வாங்கிய தொகை எவ்வளோ? 200. அது 3 இணைச்சா ஒரு முக்கோண பரப்பு வருதா? அந்த முக்கோண பரப்புக்கு தான் பேர் சொல்லுவோம் என்ன மிகை? நுகர்வோர் மிகை.
மூணு வார்த்தை அப்போ என்னது மூணு வார்த்தை? வாங்க வந்த விலை என்ன, வாங்கிய விலை என்ன, வாங்கிய ஓகே சொல்லுங்க. வாங்க வந்த விலை, வாங்கிய விலை, வாங்கிய சிம்பிள் கதை. என்ன விலைக்கு பொருளை வாங்க வராரு? என்னோட பேசணும். 100. என்ன விலைக்கு பொருளை வாங்குறாரு? 600. எத்தனை அழகு பொருளை வாங்குறாரு? 200 அழகு. ஆரம்பிச்ச இடத்திலேயே முடிக்கும். என்னது ஆரம்பிச்ச இடத்துல? அப்ப இங்கதான் ஆரம்பிச்சோம். 100 ரூபாய்க்கு வாங்க வந்த நுகர்வோர் சொல்லுங்க 60 ரூபாய்க்கு வாங்குறாரு. எத்தனை பொருளை வாங்குறாரு? 200 பொருளை வாங்குறாரு. அப்ப ஆரம்பிச்ச இடத்துல முடிக்கணும். எப்படி தானே போகணும். அப்ப இந்த பாருங்க, இது ஒரு என்ன பரப்பு தெரியுது? முக்கோண பரப்பு தெரியுதானே? இந்த முக்கோண பரப்பு தான் நாங்க என்ன பேர் கொண்டு அழைப்போம்? நுகர்வோர் மிகை. இதுதான் நுகர்வோர், கன்சியூமர் சர்ப்ளஸ். இதுதான் நுகர்வோர் மிகை. அப்ப இது ஒரு முக்கோணிய தானே தெரியுது. அப்ப இந்த முக்கோணின பரப்பு என்ன? படிச்சிருப்பீங்க. முக்கோணின பரப்பு சொல்லுங்க. அரைத்தர அடித்தர செங்குத்தியரும். அரைத்தர அடித்தர செங்குத்தியரும். திருப்பி இருக்கா? அந்த முக்கோணி பரப்பு விளைப்பது வடிவம். நுகர்வோர் மிகை கணிக்க போறீங்கன்னா அந்த 3 வார்த்தையை வாங்கிக்க வச்சு. என்ன விலைக்கு வாங்குவார், என்ன விலைக்கு வாங்குறார், எந்த அளவு வாங்க. சரி, என்ன விலைக்கு வாங்க வந்திருக்காரு? 100. என்ன விலைக்கு பொருளை வாங்குறாரு? 60. எத்தனை அழகு வாங்குறாரு? 200. ஆரம்பிச்ச இடத்துல முடியும் பாருங்க. அப்ப 100, 60, இந்த 200. அப்ப இந்த இது ஒரு முக்கோணி பரப்பு தானே பிள்ளை. அப்ப இந்த பரப்பை கணிச்சிக்கலாம் நுகர்வோர். சரி, கணிப்போம் அந்த பரப்பை. எப்படி கணிப்போம்? ஒரு முக்கோணின பரப்பு சொல்லுங்க பிள்ளை. ஒரு முக்கோணின பரப்புக்கு சமன்பாடு சொல்லுங்க. அரை தர அடி. எது அடி? எது அடி? இதையும் எடுக்கலாம், இல்ல ரெண்டும் அடித்தானே. அடினா இதற்கு அடி, இதை வரும், இல்லைன்னா இது ஒரு அடி. நான் இதற்கு அடின்னு சொல்லி சொல்லுங்க. அடி 100 மைனஸ் 40, 100 மைனஸ் 60 தர குத்தியரம் தானே. அப்ப இதை அடின்னு எடுத்தீங்கன்னா இதான் நம்ம குத்தியரம். எவ்வளவு குத்தியரம்? 2. இதான் சமம். இதத்தான் பாருங்க, இதத்தான் நாங்க அப்படியே ஒரு சமன்பாடை கொண்டு வர போறோம். பாருங்க, சமன்பாடு வந்து அப்ப நுகர்வோர் மிகை சமன். நுகர்வோர் மிகை சமன் அரை. அரை என்பது பிள்ளைகள் எந்த ஒரு இலக்கத்தையும் அரையால பெருக்கிறது ஒண்ணுதான், அதை 2ஆல பிரிக்கிறது ஒண்ணுதானே. சரியா? 10 அரையால பெருக்க போறோம். என்ன விட? 5. அதே 10 2ஆல பிரிக்க போறோம். என்ன விட? 5. அப்ப என்ன தேர் சொல்லுது? அரையால பெருக்குவது ஒண்ணுதான், அதை 2ஆல பிரிக்கிறது ஒண்ணுதான். புரிஞ்சா சார்? சரி, அப்ப அப்படி ஒரு கோடை போட்டுது. இந்த அரையால தானே பெருக்கிறோம், அதை நான் என்ன செய்ய போறோம்? 2ஆல பிரிக்கிறோம். சரிங்களா? அடுத்து இந்த 100 இருந்து எவ்வளவு கழிக்கிறோம்? 60. இந்த 100 60 அடி. இந்த 100 ரூபாய்க்கு பேர் சொல்லுங்க. ஆகக்கூடிய கேள்வி விலை. இந்த 60 ரூபாய்க்கு பேர் சொல்லுங்க. அப்ப கழிக்கிறோம். ஆகக்கூடிய கேள்வி விலையில இருந்து சொல்ல முடியாது, சமநிலை விலையை கழிக்கும். இப்ப இந்த துண்டு வந்துருச்சா? எத்தனை தர? 200 தருமா? இந்த 200 பேர் சொல்லுங்க. சமநிலை. இப்ப பாருங்க, சமன்பாடு வந்தது சரியா? அப்ப என்னப்பா நுகர்வோர் மிகை சமன்பாடு சொல்லுங்க. ஆகக்கூடிய கேள்வி விலையில இருந்து சமநிலை விலையை கழிச்சு அது 2ஆல பிரிச்சு. சரி, இந்த சமன்பாடை தான் பயன்படுத்தி எடுக்கணுமா? ஏச்சுமா நோமன் அப்படி முக்கோடின சமன்பாடு போட்டு எடுக்கிறதா? என்ன பிள்ளைகள், இங்க ஒரு சமன்பாடு கொடுத்திருக்காங்க, இப்படிதான் நுகர்வோர் மிகை கணிக்க சொல்லி. அப்ப இந்த உண்மையிலே இது முக்கோடின பரப்பு தானே, அது எப்படி வந்துருக்கு விளங்கப்படுத்திருக்கேன். அப்ப நுகர்வோர் மிகை கணிக்க சொன்னா நீங்க சமன்பாடை பயன்படுத்தி கணிக்க சொல்லுங்க. அப்ப நுகர்வோர் மிகைக்கான சமன்பாடு சொல்லுங்க பிள்ளை. சமன்பாடு ஆகக்கூடிய கேள்வி விலையிலிருந்து சமநிலை விலை கழிச்சு 2ஆல பிரிச்சு. கிளியராப்பா? நுகர்வோர் மிகைண்டா 2 சமன்பாடு தர போற, அதுல 1 தந்துட்டு இன்னொன்னு தர வெயிட் பண்ணுது. அப்ப நுகர்வோர் மிகைன்றது இந்த துண்டு, இந்த துண்டு நுகர்வோர் மிகைன்னு சொல்லுங்க. சரிங்களா? அப்ப நுகர்வோர் மிகை சொல்லுங்க. சமன்பாடு சொல்லுங்க, வரைவிலக்கணம் சொல்லுங்க. சந்தை சமநிலை வந்து நிலவும் போது உயர்ந்த
நுகர்வோர் அனுபவிக்கும் மிக என்ன சொல்லுவோம் நுகர்வோர். சமன்பாடு எப்படா ஒரு நுகர்வோர் மிக சமன்பாடு சொல்லுங்களே ஆகக்கூடிய கேள்வி சமநிலையிலே கழிச்சு இந்த நுகர்வோர் மிகையை நாம இன்னொரு விதமா விளக்கப்படுத்தணும். அடையா கவனிக்கிறீங்களே இன்னொரு விதமா விளக்கப்படுத்த போற நுகர்வோர். இந்த நுகர்வோர் மிக இன்னொரு விதமா விளக்கப்படுத்தலாம். நுகர்வோர் மிக இன்னொரு விதமா விளக்கப்படுத்தலாம். இப்படி ஒரு பாருங்க. நுகர்வோர் மிகைன்றது நுகர்வோர் பொருள் வாங்குறதுக்கு எவ்வளவு செலவு செய்ய தயாரா இருக்க, எவ்வளவு செலவு செஞ்சார். இப்ப நான் சொன்ன முதல் உதாரணம், இப்ப நீங்க ஷர்ட் வாங்குறதுக்கு ட்ரெஸ் வாங்குறதுக்கு 10,000 ரூபாய் எடுத்துட்டு போறீங்க புடவை கடைக்கு. அப்ப எவ்வளவு செலவழிக்க தயாரா இருக்கீங்க? 10,000. இப்ப உங்களுக்கு தேவையான ஷர்ட் உங்களுக்கு தேவையான ட்ரெஸ் 7,000 ரூபாய்க்கு வாங்கிட்டு. அப்ப எவ்வளவு மிஞ்சுது? 3,000 ரூபாய். அந்த 3,000 தான் பேர் என்ன? நுகர்வோர். செலவு செய்ய தயாரான பணத்தின் அளவை விட செலவு செய்த பணத்தின் அளவு எப்படி இருக்கிறது? என்ன இன்னொரு விளக்க சொல்லுங்க. செலவு செய்ய தயாரான பணத்தின் அளவை விட செலவழிச்ச பணத்தின் அளவு குறைவா இருக்கு. அப்ப இங்க வாங்க நான் கணிக்க போறோம். நான் ஒரு சமன்பாடு மாதிரியே தரேன். இங்க பாருங்க, நுகர்வோர் மிகை வரவிலக்கணம் பிறகு எழுதுவோம். இங்க பாருங்க, இப்படி ஒரு சமன்பாடு. இதுதான் பெரும்பாலும் 100க்கு 99 வீதம். சரி, 100க்கு 100 வீதம் இதுதான். அப்படிதான் எல்லாருமே படிச்சு வச்சு. பட் இன்னொரு சமன்பாடு இருக்கு, இன்னொரு விஷயம் இருக்கு. நுகர்வோர் மிகைக்கு நுகர்வோர் சமநிலை நிலவும் போது, என்ன நிலவும் போது சொல்லுங்க, சமநிலை நிலவும் போது நுகர்வோர் செலவு செய்ய தயாரான பணத்தின் நுகர்வோர் செலவு செய்ய தயாரான பணத்தின் அளவுக்கும் செலவழிக்க தயாரான பணத்தின் அளவுக்கும் நுகர்வோர் செலவு செய்த பணத்தின் அளவு. நுகர்வோர் செலவுன்றது ஆக்சுவலா எவ்வளவு செலவழிச்சா அதான் நுகர்வோர் செலவு. செலவு செய்த பணத்துக்கும் உள்ள வேறுபாடு. அவன் நுகர்வோர் மிக வேறு விதம் எப்படி கணிக்க போறோம்? நுகர்வோர் செலவு செய்ய தயாரான பணத்தின் அளவுக்கும் நுகர்வோர் செலவு செய்த பணத்தின் அளவு. செலவு செய்ய தயாரான பணத்தின் அளவு எவ்வளவு செலவழிக்க ரெடியா இருக்கா, எவ்வளவு செலவழிச்சார் உண்மையை, அதான் நுகர்வோர் செலவு. சரி, இங்க வாங்க, இதை கணிக்க போறோம். நம்ம இந்த அட்டவணை இந்த வரைபடத்தை பயன்படுத்த வழியா கணிக்கிறேன். எதுவுமே சொல்லாட்டி நம்ம என்ன அளவுக்கு பார்க்கணும்? சமநிலை தொகை எத்தனை அளவு? 200 அளவு. சரி, இப்ப நாங்க பார்க்க போறோம் செலவு செய்ய தயாரான பணத்தின் அளவுன்றது எது? சொல்லுங்க வார்த்தை. செலவு செய்ய தயாரான பணத்தின் அளவு. என்ன விலைக்கு பொருள் வாங்க வராரு சந்தையில? 100 ரூபாய். என்ன விலைக்கு பொருள் வாங்க வராரு? 100 ரூபாய்க்கு வாங்க வராரு. செலவழிக்க தயாரான விலை. எத்தனை அழகுக்கு பார்க்கணும்? எதுவுமே சொல்லாட்டி எத்தனை அழகுக்கு பார்க்கணும்? சமநிலை தொகை எத்தனை அழகுமா? 200. அப்ப 100 விலையில எத்தனை அழகு? 200 அழகு செலவு செய்ய தயாரா இருக்க. 100 விலையில எத்தனை அழகு? அதுக்கு 100 200 பெருக்கி விடுறது. ஏன் பெருக்கிறது இல்லைன்னா, இங்க பரப்பு பாத்தீங்கன்னா ஒரு செவ்வக பரப்பா இருக்கு இல்ல, அந்த புள்ளி இணைப்புமா இணைச்சு பார்க்கணும். என்னைக்குமே இணைச்சு பாருங்க. 100 ரூபாய் விலைக்கு வாங்குவது நுகர்வோர், 100 ரூபாய் செலவழிக்க தயாரான நுகர்வோர் எத்தனை அளவுக்கு எப்படி வாடுது? இப்ப ஒண்ணு இங்க இருந்து இப்படி வருது, இங்க இருந்து இப்படி வருது. எப்படி வரும்? எப்படி வருமா? இங்க வாங்க, இப்படியே வாங்க. இங்க வருது. இப்ப என்னது? இங்க போகும் பாருங்க. இப்ப 200 போயிடுச்சு. ஒரு விஷயம் இருக்கு, ஆரம்பிச்ச இடத்துல முடிக்கும். அப்ப எப்படி முடிக்கணும்? வந்த வழியில போவேன், நல்ல வழியே வேற வழி பார்ப்போம். வேற வழி இருக்கா? சரி, இப்படியே போயிட்டு இப்படியே இப்படியே போகணும். அப்படியே அதோட வேற வழி இருக்க போறதுக்கு இங்க வந்தாச்சு. அது இப்படியே மேல போயிட்டு இப்படி போயிடும். அப்போ இந்த பரப்பு இருக்கு பாருங்க, இந்த பரப்பை தான் சொல்லுவோம். சொல்லுங்க பேர் என்ன? நுகர்வோர்
செலவு செய்ய தயாரான படத்துல அது என்ன மாதிரி இருக்கிற பரப்பு சரிவகத்துள்ள இருக்கிற பாருங்க. திருப்பி இருக்க பேசு கவனிக்கணும். அந்த பரப்புல சரியா பார்த்து நுகர்வோர் செலவு செய்ய தயாரான பணத்தின் அளவு எதுன்னு கேட்டா என்ன விலைக்கு வாங்குவாங்க நுகர்வோர்? 100 ரூபாய். எந்த அளவுக்கு கேட்பாங்க? சமநிலை எத்தனை அளவுக்கு? 200 அளவுக்கு தானே. அப்ப 100 ரூபாய் ஆரம்பிச்சு வாங்க எத்தனை அளவுக்கு போகணும்? 200 அளவுக்கு போகணும். ஆரம்பிச்ச இடத்துல முடிங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்ப இந்த பரப்பத்தை சொல்லுவோம் நுகர்வோர் செலவழிக்க தயாரான பணத்தின் அளவு. அது என்ன துண்டுமா தெரியுது? சரிவக துண்டு. கிடைக்குமா? எங்க சரிவக துண்டு பரப்பு சொல்லுங்க. சரிவக பரப்பு அரை. இது சமாந்தர பக்கங்களின் கூட்டுத்தொகை தர செங்குத்தி அரை சரி. எதுக்கு எது சமாந்தர பக்கம்? இந்த தூரத்துக்கு இந்த தூரம் சமாந்தர பக்கம். இந்த தூரத்துக்கு இந்த தூரம். இந்த தூரம் எவ்வளவு சொல்லுங்க? 100. இந்த தூரம் சொல்லுமா? இந்த தூரம் எவ்வளவு? 60 60 இன்டு குத்தியரம். என்ன வரும்? குத்தியரம். எதுமா குத்தியரம்? அப்படித்தானே குத்தியரம். அப்ப இந்த பரப்பத்தை சொல்லுவோம் நுகர்வோர் சொல்லுங்க செலவழிக்க தயாரான பணத்தில். நுகர்வோர் செலவழிக்க தயாரான பணத்தில். இந்த 200 அப்ப ஒரு 160 தர செலவழிக்க லட்சத்தி 1,60,000 16,000 நுகர்வோர் செலவழிக்க தயாரான பணத்தில் எடுக்கும். அதிலிருந்து கணிக்கணும் என்னது? உண்மையில எவ்வளவு செலவழிச்சிருப்பார்? பல நுகர்வோர் செலவழி கணிப்பான். வாங்கின விலை என்ன? வாங்கிய தொழில் உண்மையா? இப்ப பொருள் என்ன விலைக்கு வாங்குறாரு சந்தையில? இப்ப நுகர்வோர் சந்தையில என்ன விலைக்கு பொருளை வாங்குறாரு? என்ன விலைக்கு பொருளை வாங்குறாரு? 60. அவ வாங்குற விலை 60 ரூபா. எத்தனை பொருளை வாங்குறாரு? 200. அப்ப கவனிக்கணும். அப்ப இது எனக்கு என்ன பரப்பு வருது? என்ன பரப்பு வருது? ஆரம்பிச்ச இடத்துல முடிக்கணும். அப்ப இப்படித்தானே வந்து ஆகணும். ஆரம்பிச்ச என்ன பரப்பு? பரப்பு சதுரம் உங்க பார்த்தா நீளமும் அகலமும் சமனாக தான் சதுரம். இது என்ன வரும்? ரெண்டுத்துக்கும் ஒரே சமன்பாடு தானே. நீளம் தர சரி. அப்போ 200 பொருளை வாங்கினாரா? அப்போ 60 விலை தர எத்தனை தொகை? 200. இப்ப கணிப்பு 16,000 இருந்து 16,000 கண்டிப்பா 4,000 சொல்லி ஆகக்கூடிய கேள்வி 100 ரூபாய். எவ்வளவு சமயம்? 60. 2,000 பிரிச்சு எவ்வளவு சமயம் தொகை? 7. அப்ப இது இருக்கலாமா? 100 அங்கே கணக்கு எவ்வளவு? 40. 40 100 எவ்வளவு? உங்களுக்கு புரியுதான் பாருங்களே. ஓ பாருங்க, இது அவ்வளவுமே செலவழிக்க தயாரான பணத்தின் அளவா? சொல்லுங்க, இது செலவழிச்ச பணத்தின் அளவா? அப்ப இந்த முழு சரிவக பரப்புல இருந்து இந்த செவ்வக பரப்பு கழிச்சா இந்த துணி தானே மிஞ்சும். அப்ப அந்த மிஞ்சின துணி தானே என்னது? நுகர்வோம் மிக என்று சொல்லி படிச்சிருக்கோம். அப்ப நீங்க நேரடியா இந்த முக்கோணியில பரப்பை எடுக்கணும். அதுக்குதான் இந்த சமன்பாடு. இல்லைன்னா இந்த முழு சரிவகத்தின பரப்பை கழிச்சு அதுல இருந்து இந்த செவ்வகத்தின பரப்பை கழிச்சது. அப்ப கழிச்சா இந்த முக்கோணத்துக்கு வரும். அப்ப நுகர்வோர் மிகைக்கு நான் 2 விதமான விளக்கு கொடுத்தாச்சு. கேள்வி எப்படி கேட்கிறாங்கன்றதை பொறுத்து பதில் கொடுக்கும். எதுவுமே சொல்லலைன்னா நோமலா இந்த சமன்பாடை பயன்படுத்து. அப்ப நம்ம நுகர்வோர்மைக்கு வளமையா பயன்படுத்துற சமன்பாடு சொல்லுங்க. ஆகக்கூடிய கேள்வி விலையிலிருந்து சமநிலை விலையை கழிச்சு 2ஆல பிரிச்சு சமநிலை தொகையால் பிரிக்கும். புரியுதா? அல்லது இன்னொரு விளக்கு கொடுத்த கீழே
மெயின் சமன்பாடு. இது ஒரு முக்கியமான சமன்பாடு. நம்ம நுகர்வோர் மிகை வேறு விதம் எப்படி சொல்லுவோம்? நுகர்வோர் செலவழிக்க தயாரான பணத்தின் அளவை விட. இதுல எது செலவழிக்க தயாரான பணத்தின் அளவு? இங்க ஆரம்பிச்சு 200 பணம் தானே. அப்ப எப்படி வரும்? இப்படி வந்து இங்க போயிட்டு ஆரம்பிச்ச இடத்துல முடிக்கணும். இப்ப இது என்ன சொன்ன உண்மை? சரி. அப்ப அந்த செலவழிக்க தயாரான பணத்தின் அளவுல இருந்து உண்மையில நுகர்வோர் எவ்வளவு செலவழிச்சா என்ன வரைக்கும் பொருளை வாங்குறாரு? 60 ரூபாய். எத்தனை பொருளை வாங்குறாரு? அப்ப 60 200 இந்த பருப்பு தான் நுகர்வோர் செலவு. அப்ப அதை கழிச்சு விட்டா புரியுதா? இது முழுவதும் செலவழிக்க தயாரான பணத்தின் அளவு. இந்த துண்டு செலவழிச்ச பணத்தின் அளவு. அப்ப அதை கழிக்க எந்த துண்டு வருமா வராது? அதான் நான் சொல்லி நுகர்வோர். அப்ப 2 சமன்பாடு சரியா சொல்லுங்க. அப்ப என்னடா உண்மையிலே நுகர்வோர் மிகை என்பது? ஒரு நுகர்வோர் கிடைக்கிற நன்மை ஒன்று தானே பிள்ளை. நுகர்வோர் கிடைக்கிற ஒரு நன்மை. அது பாருங்க. அடுத்து உற்பத்தி மிக சொல்லிட்டாரு. இதை பார்த்துக்குவாங்க. நுகர்வோர் மிகை அல்லது கொள்வனவாளர் மேலதிகம். நுகர்வோர் மிகை அல்லது கொள்வனவாளர் மேலதிகம். எப்படி வாசிக்க? தந்தை உயர்ந்தபட்ச விலையினை விட நுகர்வோர் செலுத்துகின்ற சமநிலை விலை குறைவாக அமைவதால் நுகர்வோர் அனுபவிக்கின்ற மிகை நுகர்வோர் மிகை எனப்படும். நுகர்வோர் மிகை எழுதி கொடுங்க. நுகர்வோர் செலவு செய்ய தயாரான பணத்தின் அளவை விட நுகர்வோர் செலவு செய்ய தயாரான பணத்தின் அளவை விட செலவு செய்ய தயாரான பணத்தின் அளவை விட நுகர்வோர் செலவு செய்த பணத்தின் அளவு நுகர்வோர் செலவு செய்த பணத்தின் அளவு செலவு செய்த பணத்தின் அளவு குறைவாக இருத்தல் நுகர்வோர் மிக எனப்படும். சரியா? சமன்பாடு பாருங்க. நுகர்வோர் மிகை சமன் ஆகக்கூடிய கேள்வி விலையிலிருந்து சமநிலை விலையை கழிச்சு சொன்ன அத கழிப்போம். அடுத்த 50வது பாருங்களே. 50வது பாருங்களே. 50வது பாருங்க. அந்த 120 விலை இருக்கா? அந்த விலைக்கு பேர் என்ன? ஆகக்கூடிய கேள்வி விலை. ஆகக்கூடிய கேள்வி விலை 120 பேர் ஆகக்கூடிய கேள்வி விலை. உயர்ந்தபட்ச கேள்வி விலை. மேக்சிமம் டிமாண்ட் பிரைஸ். சரி, எவ்வளவு சமநிலை விலை? 80 ரூபாய். எவ்வளவு சமநிலை விலை? அடுத்து இன்னும் விலை எவ்வளவு? 20 ரூபாய் பேர் சொல்லுங்க. ஆக குறைந்த நிரம்பல் விலை. ஆக குறைந்த நிரம்பல் விலை மினிமம்
சப்ளை பிரைஸ். அடுத்து 1000 அலகு சொல்லுங்க பேர் சமநிலை தொகை. 1000 அலகு சமநிலை தொகை. இப்ப முதலாவது சொல்லுங்க, பின்வருவற்றை கணிப்பிடுக. சந்தை தீர்வு விலை மற்றும் சமநிலை தொகை. சந்தை தீர்வு விலை நம்ம சமநிலை எவ்வளவு சமநிலை விலை? சமநிலை விலை 80 ரூபாய். சமநிலை விலை 80 ரூபாய். சமநிலை தொகை சமநிலை தொகை 1000. சரி பிள்ளை, அதுக்கு அடுத்த வினா பாருங்க, மக்களோட வினா சொல்லுங்க. சந்தை சமநிலை, சந்தை சமநிலை சமநிலை வளம் மற்றும் பொருளாதார விலை ஆகியவற்றை மேற்கூறிய வரைபடத்தில் நிகழ்த்தி காட்டுவதோடு அவற்றில் பெருமதி சார் இந்த அந்த 3 வார்த்தை, அந்த 3 வார்த்தை என்ன 3 வார்த்தை? வாங்க வந்த விலை என்ன, வாங்கிய விலை என்ன, வாங்கிய அந்த 3 வார்த்தை எழுச்சி பாருங்க. என்ன விலைக்கு வாங்க வந்தாரு? உங்களோட வரவின்படி என்ன விலை? 120 ரூபா. 120 ரூபா வாங்க வர்றாரு. உங்களோட வரவின்படி என்ன வாங்குறாரு? 80. சரி, எத்தனை பணம் வாங்குறாரு? 1000. அப்படிங்களா? உங்களோட வரவின்படியா 120 ரூபாய்க்கு வாங்க வந்த நுகர்வோர் 80 ரூபாய்க்கு வாங்குறாரு. எத்தனை பணம் வாங்குறாரு? அப்ப ஆரம்பிச்சது முடியுது. இந்த பாருங்க, அப்ப இல்லாட்டி காட்டுங்க, இல்லாட்டி காட்டி விடுங்க. அதான் நுகர்வோர் மிகை, கன்சியூமர் சர்ப்ளஸ். கன்சியூமர் சர்ப்ளஸ் நுகர்வோர் மிகை. இடத்த 3 பிரிச்சு போட்டு கீழே 3 தனி போட்டு சமன்பாடு செய்யுங்க. சமன்பாடு ஆகக்கூடிய கேள்வியிலிருந்து சமநிலை கழிச்சு 2ஆவது பிரிச்சு சமநிலை நூத்தி 20 ரூபா கழிச்சு அது 2ஆல் பிரிச்சு சமநிலை தொகை 1000 பெருக்குங்க. இவ்வாறு விற்பனை விட ஒரு மிக இவ்வாறு கணிங்க. வருது சொல்லுங்க, 20,000 வருதுன்னு பாருங்க. அதான் நுகர்வோர் மிகை. அப்ப எவ்வளவு நுகர்வோர் மிகை? 20,000 ரூபாய் நுகர்வோர் மிகை. அப்படியே வாங்க மற்றது.
இப்ப நுகர்வோர் மிகை, அதை தொடர்ந்து வாங்க உற்பத்தியாளர் மிகை. நுகர்வோர் மிகை, அதை தொடர்ந்து வாங்க உற்பத்தியாளர் மிகை. உற்பத்தியாளர் மிகை அல்லது வழங்குனர் மிகை. இப்ப கவனிங்க, தொடர்ந்து வாங்க உற்பத்தியாளர் மிகை. இரண்டாவது மிகை கவனிக்கணும் அல்லது வழங்குனர் மிகை. உற்பத்தியாளர் மிகை அல்லது வழங்குனர் மிகை அல்லது உற்பத்தியாளர் மேலதிகம் என்ன சொல்லும்? உற்பத்தியாளர் மேலதிகம். உற்பத்தியாளர் மேலதிகம், வழங்குனர் மேலதிகம். அதனால உற்பத்தியாளர் மிகை என்று சொல்றது. உற்பத்தியாளர் மிகைண்டா உற்பத்தியாளருக்கு கிடைக்கிற நன்மை. நீங்க ஒரு உற்பத்தியாளர் வச்சுக்கொள்ளுங்க. இப்ப நீங்க என்னைக்குமே சந்தைக்கு பொருள் விற்க வரும்போது என்ன எதிர்பார்ப்பு வருவீங்க? எனக்கு இவ்வளவு வருமானம் கிடைக்கணும்னு வருவீங்களா, அல்லது குறைஞ்சது எனக்கு இவ்வளவு வருமானம் சரி கிடைக்கணும்னு வருவீங்களா? உன மைண்ட் செட் எப்படி இருக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க. எனக்கு இவ்வளவு சரி கிடைக்கும், அதை விட கூடுதலா கிடைச்சா நமக்கு எப்படி இருக்கும்? சந்தோஷம். எனக்கு இவ்வளவு கிடைச்சாலும் வந்து குறைவா கிடைச்சுன்னா மிகப்பெரிய மன உறுத்தத்துக்குள்ளாகும். அப்ப அதுக்கு என்னைக்குமே உற்பத்தியாளர் எதிர்பார்ப்பு எப்படி இருக்கும்? குறைஞ்சது எனக்கு இவ்வளவு வருமானம் சரி கிடைச்சாங்கன்னு ஒரு வருத்தம். அவங்க உற்பத்தியாளர் மிகுந்த கன்சிடர் அதான். சந்தை சமநிலை ஒன்று, சந்தை சமநிலை ஒன்று நிலவும் போது, சந்தை சமநிலை ஒன்று நிலவும் போது, சந்தையானது சமநிலையில் உள்ள பொறுப்பு, சந்தை சமநிலை ஒன்று நிலவும் போது உற்பத்தியாளர் அல்லது வழங்குனர், உற்பத்தியாளர் அல்லது வழங்குனர், உற்பத்தியாளர் விற்க தயாரான ஆக குறைந்த நிரம்பல் விலையினை விட. வார்த்தை உற்பத்தியாளர் விற்க தயாரான ஆக குறைந்த நிரம்பல் விலையை விட. சொல்ற வார்த்தையே விற்க தயாரான விற்கத்தாரான ஆக குறைந்த நிரம்பல் விலை. அவர் குறைஞ்சது இந்த பொருளை வித்து தனக்கு கிடைக்க வேண்டிய விலையை தான் சொல்லுவாங்க ஆக குறைந்த நிரம்பல் விலை, மினிமம் சப்ளை பிரைஸ். அப்ப அவர் சந்தைக்கு வராரு, என்ன விலைக்கு விற்கிறதுக்கு? இது குறைந்தபட்ச விலை, ஆக குறைந்த நிரம்பல் விலை. இதுக்கு ஒரு பேர் கூட சொல்லுவாங்க, ஆக குறைந்த நிரம்பல் விலைக்கு பேர் கூட சொல்லுவாங்க எல்லை செலவு அல்லது சராசரி மாறும் செலவு. இதை நான் உங்களுக்கு அழகு நாள்ல விளக்கப்படுவேன். இந்த விலை இதே கான்செப்ட் உங்களுக்கு நான் அழகு நாள்ல திருப்பி இருக்கா பேசுவேன். இந்த ஆக குறைந்த நிரம்பல் விலை என்றது அழகு நாளோட சம்பந்தப்படுத்தி, குறைந்தபட்ச ஆக குறைந்த நிரம்பல் விலையை அழகு நாளோட சம்பந்தப்படுத்தி விளங்கப்படுத்துவேன். அங்க வச்சு நான் அது பேர் சரி. இந்த விலை தான் அவர் வர சந்தைக்கு தனக்கு இந்த பொருளை வித்து குறைஞ்சது எவ்வளவு கிடைக்கணும்? 20 ரூபா கிடைச்சா போதும். அப்போ ஆக குறைந்த நிரம்பல் விலையை விட விற்பனை செய்கின்ற இப்ப அவர் என்ன விலைக்கு பொருளை விற்கிறார்? 20 ரூபாய்க்கு வித்தா போதும் தானே உற்பத்தியாளர் வந்தா சந்தைக்கு. இப்ப என்ன விலைக்கு பொருளை விற்கிறார்? பேசுங்க என்னோட. 20 ரூபாய்க்கு 80 ரூபாய், 80 ரூபாய் விற்கிறார் பொருளை. சந்தோஷமா இருக்குமா கவலையில இருக்குமா? எவ்வளவு வித்தா போதும் வந்தார் சந்தைக்கு? 20 ரூபாய் வித்தா. இப்ப என்ன விலைக்கு வித்து இருக்காரு? 80 ரூபாய். அப்ப உண்மையிலே அது அவருக்கு திருப்தி இல்லாம இருக்குமா? திருப்தி. அப்படி
விற்க தயாரான ஆக குறைந்த நிரம்பல் விலையை விட விற்பனை செய்கின்ற என்ன சொல்லுங்க, சமநிலை விலை. விற்கிற சமநிலை விலை உயர்வாக உயர்வாக உள்ள போது உற்பத்தியாளருக்கு கிடைக்கின்ற மிகை, அவருக்கு கிடைக்கின்ற மிகையை தான் சொல்லுவோம். இல்ல மிகிறா உற்பத்தியாளர் மிகை. அப்ப கவனிக்கணும், அப்ப உற்பத்தியாளர் மிகை என்பது ஒரு சந்தையானது சமநிலையில உள்ள போது உற்பத்தியாளர் விற்க தயாரான, விற்க தயாரான ஆக குறைந்த நிரம்பல் விலை 20 ரூபாய். அப்ப 20 ரூபாய்க்கு பொருளை வித்தா தனக்கு போதுன்னு சந்தைக்கு வர உற்பத்தியாளனுக்கு இப்ப என்ன விலை கிடைக்குது? சந்தையில என்ன விலை கிடைக்குது? அவட பொக்கெட்டுக்கு என்ன விலை வந்து சேரும்? 80 ரூபாய் கிடைக்குது. எத்தனை பொருளை விற்க போறாங்க? 80 ரூபாய் விலையில 1000 பொருளை விற்க போறாங்க. 1000க்கு தானே பார்க்கணும், ஆரம்பிச்ச இடத்துல முடிங்க. அப்போ இந்த பரப்பு காசு முறையில் யாருடைய மிகை? பார்க்கணும். எப்படி பாப்பீங்க அந்த பரப்புனா? 3 வார்த்தை, இங்கே 3 வார்த்தை. விற்க வந்த விலை என்ன, வித்த விலை என்ன, இல்லைன்னா கிடைச்ச விலை. கிடைச்ச விலைன்னு பாருங்க, அவருக்கு கிடைச்ச விலை என்ன, வித்த தொகை என்ன. என்னடா அது 3 வார்த்தை? விற்க வந்த விலை என்ன, வித்து கிடைச்ச விலை என்ன, வித்த தொகை என்ன. சொல்லுங்க பாப்பா, என்ன விலைக்கு விற்க வந்தாரு? என்ன விலைக்கு விற்க வந்தாரு? 200. சரி, 20. என்ன விலை விற்க அவருக்கு கிடைக்குது? 80. எத்தனை பொருளுக்கு? அப்ப அதாவது சரியா? அப்ப இந்த 3 புள்ளி இணைச்சிங்கன்னா வார இந்த முக்கோண பரப்பு தான் நம்ம சொல்லுவோம் யாருடைய மிகை? உற்பத்தியாளர் மிகை. என்னடா அந்த 3 வார்த்தை? விற்க வந்த விலை என்ன, விற்ற விலை என்ன, வித்த என்ன. சொல்லுங்க, விற்க வந்த விலை என்ன, விற்ற விலை என்ன, வித்த தொகை என்ன. அப்ப நீங்க உங்க அந்த அட்டவணைக்கு ஒரு கோடுங்க, அந்த வரைபடத்துக்கு ஒரு கோடுங்க. எங்க கையை வைங்க, இல்லைன்னா பென்சிலை வைங்க. பென்சில பேனை வச்சிருங்க. விற்க வந்த விலை சொல்லுங்க 20 வைங்க. வித்த விலை சொல்லுங்க, அப்படியே போங்க 80 ரூபா. 20 ரூபா அப்படியே போங்க 80 ரூபா போங்க. எத்தனை பொருள் விற்கிறாரு? இப்ப 1000 பொருள் அடே 1000 எப்படியே இங்க வைக்கிறது செய்யும். நல்லா தானே? இப்படி முடியுங்க. இந்த முக்கோண பரப்பு தான் யாருடைய மிகை சொல்லவில்லை? உற்பத்தியாளர் மிகை. யாருடைய மிகை? உற்பத்தி. உற்பத்தியாளர் மிகை. அப்ப உற்பத்தியாளர் மிகை விற்க வந்த விலையை விட விற்ற விலை அதிகமா இருப்பதனால் அந்த உற்பத்தியாளர் கிடைக்கிற நன்மையை தான் சொல்லுவோம் உற்பத்தியாளர் மிகை. அப்ப அதே ஒரு சமன்பாடை கொண்டு வருவோமா? இது ஒரு முக்கோணின பரப்பு தானே? இது ஒரு முக்கோணின பரப்பு தானே? சொல்லுங்க, எப்படி வரும்? அரை தர அடித்தர குத்தீர. அதை நாங்க ஒரு சமன்பாடை உருவாக்குமா? அரை. அப்ப உற்பத்தியாளர் மிகை சமன் அரை. அரை நம்ம 2 பிரிக்குமா? அரை தான் 2 பிரிக்க போறோம். 2 பிரிக்கிறோம். அரை தர அடி. எதற்கு அடியா? இந்த தொடர்பு அடின்னு சொல்லி இதற்கு அடி. அப்ப இதுக்கு வித்தியாசம் அடி எவ்வளவு? 80 ரூபாய்க்கும் 20 ரூபாய்க்கு வித்தியாசம் அடி. அப்ப அந்த 80 ரூபாய் பேர் சொல்லுங்க. 80 ரூபாய் பேர் சொல்லுங்க. சமநிலை விலையில இருந்து கணிப்போம். ஆக குறைந்த தர குத்தியரும். எது குத்தியரும்? அப்ப இந்த துறை நம்ம குத்தியரும். இந்த துறை சமநிலை தொகை. அப்ப என்ன சமன்பாடு? உற்பத்தி சமன்பாடு சொல்லுங்க. சமநிலை விலையில இருந்து ஆக குறைந்த நிரம்பல் விலையை கழிச்சு 2 பிரிச்சு சமநிலை தொகையால் பிரிச்சு. சரி, அப்ப கணிப்பு செய்வோமா? எங்க வாங்க, எவ்வளவு சமநிலை விலை? 80 ரூபா. ஆக குறைந்த நிரம்பல் விலை 20 ரூபா. கழிச்சு 2 பிரிங்க. எவ்வளவு சமநிலை தொகை? சமநிலை தொகை சொல்லுங்கப்பா 6. அப்ப கணிச்சீங்கன்னா திருப்பப்பட்ட 500 தானே? இப்ப 80ல 20 போனா 60 தர 500. எவ்வளவு வருமா? 36 மிகை ரூபா. சொல்லுவோம் 30,000. யாருக்கான மிகை? 37 மிகை. இப்படி வரும் கணிச்சு.
அப்ப அந்த உற்பத்தியாளர் மிகை விலை கொள்ளுவோம். அப்ப உற்பத்தியாளர் மிகை எவ்வாறு கணிப்பீங்க என்று கேட்டப்படை அப்ப உற்பத்தியாளர் மிகை எவ்வாறு கணிப்போம் என்று கேட்டா சமநிலை விலையில இருந்து ஆக குறைந்த நிரம்பல் விலையை கழிச்சு அது 2ஆல வகுத்து சமநிலை தொகையால பெருக்கிவிடும். அவ என்ன சொல்ல உற்பத்தியாளர் மிகைண்டா சந்தையானது சமநிலையில் உள்ள போது நுகர்வோர் உற்பத்தியாளர் விற்க தயாரான ஆக குறைந்த நிரம்பல் விலையை விட விற்பனை செய்கின்ற சமநிலை விலை உயர்வாக உள்ள போது உற்பத்தியாளருக்கு கிடைக்கிற மிகையை தான் சொல்லுவோம் உற்பத்தியாளர் மிகை. உற்பத்தியாளர் மிகை. சரி சார், இந்த உற்பத்தியாளர் மிகை வேற எப்படி எடுக்கலாம்? அந்த முதல்ல நுகர்வோர் மிகை ஒரு விளக்க சொன்ன ஞாபகம் இருக்கா? வரைவிலக்கணம் 2 சொல்லி கொடுத்தேன், 2வது சொல்லி கொடுத்தேன். நுகர்வோர் செலுத்த தயாரான பணத்தின் அளவை விட நுகர்வோர் செலுத்துகின்ற பணத்தின் அளவு குறையும். இது அப்படியே மாறி பார்க்கணும். இங்க உற்பத்தியாளர் நல்லா கவனிச்சுக்கோ, உற்பத்தியாளர்மா சந்தைக்கு ஒரு மைண்ட் செட்ல வருவார். என்ன மைண்ட் செட்ல வருவார்? தனக்கு குறைஞ்சபட்சம் இவ்வளவு வருமானம் கிடைச்சா, குறைஞ்சபட்சம் அவர் எதிர்பார்த்த வருமானம் இருக்குதானே, குறைந்தபட்ச எதிர்பார்த்த ஒரு வருமானம் இருக்குதாண்டா. அந்த குறைந்தபட்சம் அவர் எதிர்பார்த்த வருமானத்தை விடவும் அவருக்கு உண்மையாவே கிடைச்ச வருமானம் எப்படி இருந்தா அதிகமா இருந்தா அந்த கெப்பதான் சொல்லுவோம் உற்பத்தியாளர். அவர் கிடைச்ச உண்மையான வருமானம் அவர் எதிர்பார்த்த குறைந்தபட்ச வருமானத்தை விட அதிகமா இருக்கிறது. திருப்பி இருக்க 2 வார்த்தை பாருங்க. உற்பத்தியாளர் எதிர்பார்த்த ஆக குறைந்த வருமானத்தை விடவும் அவருக்கு உண்மையிலே கிடைச்ச வருமானம் அதிகமா இருக்கு. சரி, இந்த வரைபடத்துல வரைய கவனிச்சுக்கணும். அவர் இப்ப உற்பத்தியாளர் இந்த பருவத்தை ஆட்டமிகை இந்த முக்கோணத்துடைய ஆட்டமிகை உற்பத்தியாளர் அவர் சந்தைக்கு வாராரு. எவ்வளவு வருமானம் தனக்கு கிடைச்சா போதும், எவ்வளவு வருமானம் தனக்கு கிடைச்சா போதும் சரி சந்தைக்கு வராருன்னா பாருங்க, அவரை ஒரு பொருளை வித்து குறைஞ்சபட்சம் எதிர்பார்த்த விலை என்ன 20 இத்தனை ஆக குறைந்த விலை. இந்த 20 ரூபாய் விலையில எத்தனை பொருள் இருக்கு? 20 ரூபாய் விலை தானமா அவர் எதிர்பார்த்த ஆக குறைந்த நிரம்பல் விலை. அந்த 20 ரூபாய் விலையில எத்தனை பொருள் இருக்கு? 1000 பொருள் தானே. 20 ரூபாய் விலையில 1000 பொருள். அப்ப 20 ரூபாய் விலையில எத்தனை பொருள்? 1000 பொருள். அப்ப 20 ரூபாய் விலையில 1000 பொருள் என்றால் அது எப்படி பாப்பீங்க? பெருக்கிறது நேரடியா பெருக்கல. நேரடியா பெருக்கணும்னா அது ஒரு செவ்வக பரப்பா தானே இருக்கணும். செவ்வக பரப்பா இருக்கு. அப்ப 20 ரூபாய்ல இருந்து அப்படியே போகுமா 1000 ரூபாய்க்கு இப்படி வந்தா 1000 வந்துட்டா. இப்ப என்ன ஆரம்பிச்ச இடத்துல முடிக்கிறப்ப எப்படி வரும்? இப்படிதான் வந்து 5 வருது. இப்படியே வந்து இப்படியே வந்து முடிச்சீங்கன்னா என்ன பாருங்க. அப்ப இந்த பரப்பு இருக்குதானே, இந்த பரப்பை தான் சொல்லுவோம் உற்பத்தியாளர் எதிர்பார்த்த குறைந்தபட்ச வருமானத்தின் அளவு. சரி, எந்த பரப்பு? அந்த கீழ்த்துண்டு சரிவக பரப்பு. உற்பத்தியாளர் எதிர்பார்த்த குறைந்தபட்ச வருமானத்தின் அளவு. என்ன விலைக்கு விற்க வர்றாரு அவர் எதிர்பார்க்கிறாரு? 20. எத்தனை பொருள் ராசா? 1000. அப்ப அதுல இணைப்பு எப்படி இணைக்க போறீங்க? இப்படி வரணும். என்ன இப்படி போகுது. அப்ப ஏதாச்சும் இப்படி வாங்க, இங்க இருந்து இப்படியே போங்க. எவ்வளவு தொடங்க? 1000 தொடங்க. அப்படியே ஆரம்பிச்ச இடத்துல முடிங்க. அப்ப பாருங்க சரியா இது என்ன பரப்பு? இது வரும் என்ன பரப்பு? அது என்ன பரப்பு? சரிவக பரப்பு தானே. அது என்ன பரப்பு சொல்லுங்க. அப்ப அதுதான் அவர் எதிர்பார்த்த என்ன வருமானம்? உற்பத்தியாளர் எதிர்பார்த்த ஆக குறைந்தபட்ச வருமானம். சரி, உண்மையிலே அவருக்கு அந்த வருமானமா கிடைச்சு அதை விட கூட கிடைச்சா இப்ப என்ன விலைக்கு பொருளை விற்கிறாரு? பேசுங்க. 800 ரூபாய். எத்தனை பொருளை விற்கிறாரு? அப்ப அவர் கிடைச்ச வருமானம் இதுதானே. இப்ப கணக்கு சரியா பாருங்க. அவர் எதிர்பார்த்த வருமானம் இது, சரிங்களா? அவருக்கு கிடைச்ச வருமானம் இது. அப்ப எதிர்பார்த்ததோட கூட கிடைச்சிருக்கா? என்ன துண்டு கூட கிடைச்சிருக்கு? இந்த மேல் துண்டு முக்கோணம் தானே. அப்ப இதைத்தான் சொல்லுவோம் யாருக்கான மிகை? உற்பத்தி.
சரிங்களா? இன்னொரு விளக்கம் சரியா? எதிர்பார்த்த வருமானம் இது, கிடைக்க பெற்ற வருமானம் இது. அவ எதிர்பார்த்த வருமானத்தை விடவும் கிடைச்ச வருமானம் எவ்வளவு அதிகமா இருக்கப்படுது. அப்ப அதிகமா இருக்கு இந்த நாங்கள் சொல்லுவோம் யாருடைய மிகை? உற்பத்தியாளர் மிகை. அப்ப உற்பத்தியாளர் மிகை வேறு விதமா கணிப்போம். எப்படி? உற்பத்தியாளர் கிடைத்த வருமானம் மைனஸ் உற்பத்தியாளர் எதிர்பார்த்த குறைந்தபட்ச வருமானம். ஆனா எதிர்பார்த்த குறைந்தபட்ச வருமானம் கீழ்த்துண்டு சரி சரி வைப்பார். அவர் எதிர்பார்த்த குறைந்தபட்ச வருமானத்தை விடவும் அவர் பெற்றுக்கொண்ட வருமானம் எப்படி காணப்பட்டா? அதிகமாக காணப்பட்டா இதற்கு உற்பத்தி அடைஞ்ச. அமைவதால் உயர்வாக அமைவதா? உற்பத்தியாளர் அனுபவிக்கின்ற மிகை உற்பத்தியாளர் மிகை எனப்படும். சரி, நான் இன்னொரு விளக்க சொன்னேன். இப்ப என்னைக்குமே அந்த ரெண்டாவது சொல்லி கொடுத்ததை வடிவ படிச்சுக்க. ஏன்னா அந்த முதலாவது தான் எல்லாருமே தெரிஞ்சுக்கிற விஷயம். இப்ப இந்த சமன்பாடு பொதுவா எல்லாருக்குமே தெரியும். மோஸ்ட்லி ரெண்டாம் பாடம் மூணாம் பாடம் அப்படின்னா இன்னொரு சமன்பாடு இருக்கிறது விளையும். அவர் எதிர்பார்த்த குறைந்தபட்ச வருமானத்தை விட அவருக்கு கிடைக்கின்ற வருமானம், ஒரு உற்பத்தியாளர் சந்தைக்கு பொருள் விற்க வராரு, தனக்கு 15,000 ரூபாய் பொருளை வித்து வருமானம் வந்தா போதும்னு சொல்லி. ஆனா 25,000 வருமானம் கிடைக்குது. அப்ப எவ்வளவு மேலதிகமா கிடைக்குது? 10,000 ரூபாய். அதுக்கு தான் பேர் உற்பத்தியாளர். சரி, கவனிங்க. இப்ப நான் ஒரு செமினார் ஒன்று செய்ய போவேன். அப்ப என்னுடைய கணிப்பின்படி எனக்கு குறைஞ்சபட்சம் இவ்வளவு வருமானம் கிடைக்கும் எதிர்பார்ப்பேன். ஆனா அதை விட எப்படி கிடைச்சிருக்கு? அதிகமா கிடைச்சுன்னா அது உற்பத்தியாளர் மிகை. சில பேர் உங்க டவுட் ஒண்ணு வரலாம், சார் அது உற்பத்தியாளர் லாபமான்னு சொல்லி. அது என்ன கிடையாது, லாபம் கிடையாது. கவனி, உற்பத்தியாளர் மிகை வேற, உற்பத்தியாளர் லாபம் வேறு. சரி, அப்ப இந்த மிகைக்கும் இந்த லாபத்துக்கும் என்ன வித்தியாசம் என்றா, அந்த வினா உங்களுக்கு அழகு 2லயும் அழகு 3லயும் கேட்க மாட்டாங்க. அந்த வினா கேட்பாங்க அழகு 4. அப்ப அழகு 4ல வச்சு விளங்கப்படுத்துது உற்பத்தியாளர் மிகைக்கும் உற்பத்தியாளர் லாபத்துக்கும் என்ன வித்தியாசம் சொல்லு. ஆனா ஒரு விஷயம் விளங்கி கொடுங்க, உற்பத்தியாளர் மிகை வேற, உற்பத்தியாளர் லாபம் வேற. உங்களுக்கு தேர்ச்சி 2ல தேர்ச்சி 3ல என்ன கேட்பாங்க? உற்பத்தியாளர் மிகை தான் கேட்பாங்க. என்ன கேட்க போறது இல்ல,
உற்பத்தியாளர் லாபம் கேட்க போறது. லாபம் கணிக்க சொல்லி வரும் எத்தனாவது அழகுல? 4வது. அங்கதான் லாபம் சம்பந்தமா பேசு. உற்பத்தியாளர் சந்தைக்கு வாராரு, பொருளை எடுத்துக்கிட்டு வாராரு சந்தைக்கு. இதை விட்டு தனக்கு இவ்வளவு வருமானம் வந்தா போதும் சொல்லி எடுத்து வராரு. ஆனா அவருக்கு கிடைச்சது என்னவோ இந்த அளவுக்கு வருமானம் கிடைச்சிருக்கு. அவர் மேலதிகமா கிடைச்ச இந்த துண்டத்தை நான் சொல்லுவோம் யாரு? உற்பத்தியாளர். அதை கணிக்கிறதுக்கு இன்னொரு சமன்பாடு கொடுத்திருக்க பாருங்க. கீழே ஒரு சமன்பாடு எடுத்திருக்க பாருங்க. உற்பத்தியாளர் மிகைக்கு மொத்த வருமானத்திலிருந்து மொத்த மாறும் செலவு கழிச்சிருக்கான்னு பாருங்க. மொத்த வருமானம் செய்ய மொத்த மாறும் செலவு பக்கத்துல போட்டு கொடுங்க. அழகு நாள். அந்த சமன்பாடை நாங்க பிரயோகங்களை அப்ளை பண்ணுவோம். அழகு நாள்ல அந்த சமன்பாடுகளை பிராக்டிக்கலா நாங்க அப்ளை பண்ணுவோம். அழகு நாள்ல நாங்க பிள்ளைகள் அதை பிரயோக ரீதியில அப்ளை பண்ணி பார்ப்போம். அழகு நாள். சரி, ஓகே பிள்ளை. இப்ப அந்த உற்பத்தியாளர் எதிர்பார்த்த ஆக குறைந்தபட்ச வருமானம் பணம் எல்லாம் வந்து அந்த இடத்துல அவர் எதிர்பார்க்க ஆக குறைந்தபட்ச வருமானத்தினை விட உற்பத்தியாளருக்கு கிடைத்த அல்லது உற்பத்தியாளருக்கு கிடைத்த வருமானம் என பெற்ற வருமானம் கிடைத்த அல்லது பெற்ற வருமானம் உயர்வாக அமைதல் உற்பத்தியாளர்கள். இதமா இந்த நுகர்வோர் மிகைக்கும் உற்பத்தியாளர் மிகைக்கும் உள்ள தொடர்பு. சரி, அது தொடர்ந்து பாருங்க. அங்க குரல் நிறமல் விடையை கழிச்சு கண்டால வகுத்து எடுத்தீங்கன்னா அங்க உற்பத்தியாளர் மிகை. இப்படி சந்தை சமநிலையின் போது தோன்றுகிற இந்த நுகர்வோர் மிகை, இந்த உற்பத்தியாளர் மிகை, இவங்க ரெண்டு பேரும் மிகையும் சேர்த்தா வாரத்துக்கு தான் நாம பேர் வைப்போம். என்ன மிகை? பொருளாதாரம். ஆனா பொருளாதார மிகை என்பது என்னடா? எதையும் சேர்க்க வாருது. சந்தை சமநிலையின் போது தோன்றுகிற நுகர்வோர் மிகையினையும் உற்பத்தியாளர் மிகையினையும் சேர்க்க வருவது பொருளாதார மிகை. பொருளாதார மிகை சமன்பாடு நுகர்வோர் மிகை சக உற்பத்தியாளர். பொருளாதார மிகை வேறு பேர் மொத்த மிகை அல்லது பொருளியல் மிகை எல்லாம் ஒன்றுதான். அப்ப சந்தை சமநிலையின் போது தோன்றுகிற நுகர்வோர் மிகை பிளஸ் உற்பத்தியாளர் மிகையை சேர்த்தெடுத்தீங்கன்னா அங்க என்ன மிகை வந்து சேரும்? பொருளாதார மிகை. பொருளாதார மிகை அல்லது பொருளியல் மிகை அல்லது மொத்த மிகை. எக்கனாமிக் சர்ப்ளஸ், டோட்டல் சர்ப்ளஸ், பொருளாதார மிகை என்பது சந்தை சமநிலையானது தோற்றமடையும் போது அங்க இருக்க நுகர்வோர் மிகையினதும் உற்பத்தியாளர் மிகையினது சேர்க்க வருவது பொருளாதார மிகை. அப்ப பொருளாதார மிகை சமன் பொருளாதார மிகை சக உற்பத்தியாளர்.
உற்பத்தியாளர் மிகை கணிங்க. பொருளாதார மிகை கேட்டா 2 பேட்ட மிகை கூட்டுங்க. நுகர்வோர் மிகை உற்பத்தியாளர் மிகை. சரி, நுகர்வோர் மிகை எத்தனை கணிச்சாலும் 20,000. எவ்வளோப்பா உற்பத்தியாளர் மிகை? அவ கூட்டுங்க, 2 கூட்டுங்க. 50,000 ரூபாய் பொருளாதார மிகை. நுகர்வோர் மிகை என்னது? உற்பத்தியாளர் மிகை என்னது? நுகர்வோர் மிகை என்னதும் உற்பத்தியாளர் மிகை என்னதும் கூட்டு மொத்தம் பொருளாதார மிகை வந்து. சரி, எப்படி பார்த்து கொடுங்க. அப்ப முக்கியமான கணிப்பு செஞ்சிருக்கோம். நுகர்வோர் மிகை எவ்வாறு கணிக்கிறது, உற்பத்தியாளர் மிகை எவ்வாறு கணிக்கிறது. சரி, அதுக்கு அடுத்த வினா பாருங்க. அதுல இன்னொரு வினா இருக்கு. என்னம்மா, சமநிலையில் விலை கேள்வி நிகழ்ச்சி மற்றும் விலை நிரம்ப நிகழ்ச்சியை கணிப்பிடுக. சமநிலையில் பிடி பிஇஎஸ் பிடி பிஇஎஸ் பிஇடி சமன்பாடு பிஇடி விலை கேள்வி நிகழ்ச்சி வளமை போன்ற சமன்பாடு போடுங்க. டெல்டா பின்னு டெல்டா கியூஎஸ் தர பியின் கீழ் கியூடி. சரிமா, டெல்டா பின் டெல்டா கியூடி தர பியின் கீழ் கியூடி. இப்ப உங்களுக்கு நேரடியா சரிவு தெரியாதனால நாங்க பி போடாம டெல்டா போட்டு வச்சிருக்கோம். டெல்டா பியும் டெல்டா கியூடி போட்டிருக்கோம். விலை மாற்றத்தின் மேல் தொகை மாற்றம் எடுங்கப்பா. விலை மாற்றம் இப்போ உங்களுக்கு நேரடியா பார்க்கறது சிரமமா இருக்குன்னா இதை வச்சுக்க நீங்க ஒரு அட்டவணை உருவாக்கி கொடுங்க. வெரி சிம்பிள். ஒரு அட்டவணை எப்படி போடுங்க. இங்க பாருங்க, விலை கேள்வி தொகை. உங்களுக்கு இதுல என்ன போதுமே, 2 விலை இருக்கா, ஒரு விலை இருக்குமா? இது நான் எத்தனை கேள்வி கொடுங்க வாடிக்கணும் தான் கேள்வி கொடுங்க. இதற்கு ஒரு விலை எவ்வளவு விலை? 120 ரூபா. 120 ரூபா விலையில எவ்வளவு கேள்வி தொகை? 0. 120 ரூபா 0. சரிங்களா? அடுத்து என்ன விலை இருக்கு? 80 ரூபா விலை இருக்க சமநிலை விலை. 80 ரூபா எவ்வளவு கேள்வி தொகை? அப்ப 80 ரூபா விலையில 1000 போன எப்படி ஒரு அட்டவணை உருவாக்கணும். வெரி சிம்பிள். சரி, அப்படி ஒரு அட்டவணை உருவாக்கு. இப்ப 16,000 கொடுக்கும். இப்ப எவ்வளவு விலையில பிஇடி கேட்டிருக்கு? என்ன விலையில நிகழ்ச்சியை கணிக்க போறோம்? சமநிலை விலைன்னு தானே சொல்லி இருக்கு. அப்ப எவ்வளவு சமநிலை விலை? 80 ரூபா. எவ்வளவு சமநிலை தொகை? அவ மாற்றம் எடுக்குமா? மாற்றம் எப்படி இப்படி பார்ப்போம். கூடுதல் எடுப்போம், குறைந்தல் எடுப்போம். குறைந்தல் எடுக்குமா? விலை 120 என்பது எவ்வளவு விலை குறைஞ்சது? 40. தொகை எவ்வளவு கூடுது? 1000. அப்ப விலை 40 குறைய தொகை எவ்வளவு கூடுது? தொகை சொல்லுமா? 1000 கூடுது. விலை மாற்றம் 40, தொகை மாற்றம் 1000. தர என்ன விலைன்னு சொல்லாட்டிதான் ஆரம்ப விலையை போடணும். தெளிவா சொல்லிருக்கு. என்ன விலை? சமநிலை விலைன்னு சொல்லிருக்கு தானே. அப்ப எவ்வளவு சமநிலை விலை? 80 ரூபா. அதுக்கான சமநிலை தொகை 80 ரூபா கூட. அதுக்கான சமநிலை தொகை 1000. இப்ப கணிச்சிடுது. எப்படி எடுப்போம்? இன்னும் 1000 கட் பண்ணுவோமா? கட் பண்ணுவோம். 8 4 மறை தானே இருக்கு. மறை பிடி வரும் 2. இதே மாதிரி பிஎஸ்ஐ பிடி வரும் 2.
இதே மாதிரிங்க பிஇடி பிஇடி எடுத்தாச்சா அப்ப வாங்க பிஇஎஸ் இப்ப பிஇஎஸ் டெல்டா பியின் மேல் டெல்டா கியூஎஸ் தர பியின் கீழ் கியூஎஸ் இதுக்கு ஒரு அட்டான பண்ண கொடுக்கணுமா இதான் நிரம்பல் கோடு இதான் நிரம்பல் கோடு அப்ப அதுக்கான விலைகளை பாருங்க ரெண்டு விலை இருக்கு 80 ரூபாய் விலையும் 20 ரூபாய் அப்ப கோடு தங்கிக்கணும் நீங்க 120 ரூபாய் போட்டு பிரயோசனம் இல்லை ஏன்னா 120 ரூபாய் எவ்வளவு தொகை தெரியாது கோடு தெரியாது வெற்றிடம் தெரியாது சம்பந்தப்பட்ட விலை மட்டும் போடுது அப்ப விலை நிரம்பல் தொகை 80 ரூபாய் விலையில் நிரம்பல் தொகை 1000 அடுத்த ஒரு விலை 20 ரூபாய் விலையில் நிரம்பல் தொகை என்னடா போச்சு உங்களுக்கு மாற்றம் போட்டுருக்காங்க விலை மாற்றம் எடுங்க குறைந்து எடுப்போம் விலை விலை 60 குறையுது தொகை 1000 கூடுது சரிங்களா விலை 60 குறைய தொகை எவ்வளவு கூடுது தொகையும் 1000 குறையுது நம்ம தொகையும் எவ்வளவு குறையுது 1000 குறையுது தர சமநிலை விலை சொன்ன எவ்வளவு சமநிலை விலை 80 ரூபாய் அதுக்கான சமநிலை தொகை 1000 அப்பயும் வாங்க சயசை வெட்டுப்பட்ட சகவா மாறிடுமா இந்த 1000க்கு இந்த 1000 கட் பண்ணி விட்டு என்ன பண்ணுது அப்ப சைபர் வெட்டி எவ்வளோ 8 6 பிரிச்சா 1.33 1.33 வருது 1.33 வருது பிஇஎஸ் அப்போ அதுக்கு கீழே ஒரு வினா கொடுத்துருக்கேன் பாருங்க அதுக்கு கீழே ஒரு வினா இருக்கா 52வது வினாக்குவாங்க பொருள் ஒன்றுக்கான கேள்வி நம்பர் சமன்பாடு கொடுத்துருக்கா ஓகே அது நீங்க ஒரு கதை தமிழ்ல வந்திருக்கும் 500 600 615 40 தமிழ்ல வந்திருக்கும் 40 400 300 தமிழ்ல போகுது நுகர்வோர் மிக கணிச்சிங்களா 36 மிக 4005 நிகழ்ச்சி காட்டிங்கன்னா பிஇடி வரும் சைவர் 6 பிஎஸ் வரும் 1 சரி பாருங்க விடுவோம் ஓகே அப்படியே நாற்பத்தி 58வது வினா 58வது ட்ரை பண்ணி பார்க்க முடியுது
பாருங்க இப்போ பொருளொன்றின் நிரம்பல் கோடு QX சமன் 30 சக 5P. நிரம்பல் கோடு எப்படி இருக்கா? QX சமன் 30 சக எத்தனை பி பிள்ளை? 5P. நீங்க ஒரு வேலை பண்ணிக்கணும். முதல்ல விலவராம செய்யணும்னா ஒரு கோடு கிரிக்கொள்ளுங்க. இதுக்கான கோடு. அப்ப இது ஒரு நிரம்பல் கோடு தான். அப்ப இதுக்கான கோடு எப்படி வரும்? இதுக்கான கோடு எப்படி வரும் நினைக்கிறீங்க? கோடு கீழ இருந்து மேடத்துல வரும். 3 விதமா போகுமே கோடு. விலையற்ற வெட்டிட்டா, பூச்சிட்டு இருந்தா, தொகைச்சில் இருந்தா என்ன இருப்போம்? விலையற்ற இருப்போம். ஏன்னா எண்ணத்துல இருக்க வெட்டி துட்டு சகையிலையா சயலையா? கவனிப்போ சயனை இங்க இருந்து நம்ம போவோம். சொல்லுங்க. அப்ப இப்படிதான் அந்த கோடு போகுது. சரிங்களா? இப்ப இத பாருங்க. இத கீழ்ந்தீங்கன்னா இது கொண்டு இங்க தானே வெட்டுப்படும். அந்த வெட்டுப்படுறதுனா சய என்ன படு 30. சய 30. ஆனா நீங்க இதுக்கு பிறகு அது கீழ வேண்டிய கட்டாயம் இல்லை. சரி, கீரை கீரை வச்சுக்கோ. இப்ப உங்களுக்கு இந்த விலை எடுக்கணும் எடுக்கிறதா? அந்த விலை தானே ஆகக்கூடாது நிரம்பல. அதை எடுக்கணுமா? அதை எடுக்கிறதுக்கு இந்த விலையில தொகை என்னது? அப்ப தொகைக்கு பூச்சி படம் விலை வருமா? சரி, அப்ப தொகை போடுற பூச்சியம் போட்டு சாய 30 எடுத்தாங்க. இப்படி ஒரு வினா வந்தா எப்படி செய்யணும் நல்லா கவனிச்சு கொடுக்கும். கவனிச்சுட்டா சரித்தன் முடிச்சுதானே. நீ அதுக்கு பிறகு இப்படி வந்து செய்யலாம் தானே. அப்ப இந்த விலையை எடுக்கணும்னா இந்த விலையில தொகை என்ன சொல்லுது? பூச்சி. தொகைக்கு பூச்சி இதை போட்டாச்சு 30. அப்ப என்ன மிஞ்சுது? 5P. இப்ப சொல்லுங்க. 0 30 எவ்வளவு வரும்? 30 சமன் எத்தனை பி? 5P. அப்ப பி சமன் எவ்வளோடா? 30. 5 பேருக்கு வந்து 5. பி சமன் எவ்வளவு? அதுக்கு தான் ஈஸியா ஒரு ஐடியா கொடுத்துங்க. 30 5 பிரிங்க. 30 5 பிரிச்சா எவ்வளவு வரும்? இப்ப சொல்லிருக்க வினா சொல்லுங்க. எவ்வளவு விலையில? 20 ரூபா விலையில 36 மிக என்ன? அப்ப 20 ரூபா விலை எங்க இருக்கு? 20 ரூபா விலை இதுக்கு மேல 20 ரூபா. நீங்க நோட் பண்ணிக்கலாம் 20 ரூபா விலை. கேட்கலாம் சார், இங்க சந்தை சமநிலை காணுமே, கேள்வி கூட காணுமேன்னு சொல்லி அவசியம் இல்லை. உங்களுக்கு 2 பேர்ட்ட மிக கணிக்க சொல்லிருக்கா, ஒருத்தர் மிக கணிக்க சொல்லிருக்கா. அப்ப ஒருத்தருக்கான கோடு இருந்தா போதும். 2 பேர்ட்ட மிக கணிக்க சொன்னாதான் உங்களுக்கு 2 கோடு அவசியம். அப்ப 20 ரூபா விலையில கூட தொகை கணிக்கலாமா? இந்த விலையை கொண்டு போய் எதுல போடுங்க? நிரம்பல் சமன்பாட்டப்பட தொகை வருமா? அப்ப தொகை எடுங்க. முதல்ல QX சமன் 30 சக 5P 30 சக 5 தர விலைக்கு எவ்வளவு போடுங்க? விலைக்கு 20. அப்ப 30 5 தர 20 போய் 100. அப்ப 100ல 30 கட்டி எவ்வளவு? 70 தொகை. இந்த தொகையும் தெரியும். இப்ப எடுக்கலாம் எடுக்கலாம் உற்பத்தி ஆரம்பிக்க தாராளம் எடுக்கலாம். இப்ப அந்த முக்கோண பருப்பு வந்துட்டாடா. இந்த பருப்பு தானே 6 ரூபாய்க்கு விற்க வந்தவர் இப்ப என்ன விலை விற்க போறாரு? 20 ரூபாய். எத்தனை பொருள்? அப்ப இந்த பருப்பு தான் உற்பத்தி ஆகுது. சமன்பாடு போடுங்க. உற்பத்தியாளர் மிகை சமன் எதிர்த்து எதை கழிக்கணும்? சமநிலை விலை.
இங்க இருக்க சமநிலை விலைன்றது இந்த விற்கிற விலை 20 தான். 20 தான் நீங்க சமநிலை விலை எடுக்கணும், வேற ஆப்ஷன் இல்லையே. அவர் சமநிலை விலை 20 ஆக குறைந்த விலை 6. 2ஆல் பிரிங்கோ சமநிலை தொகை எடுங்க. சரிடா, இது தாண்டா வளமையா இருக்கும் சமநிலை விலை. அதுல இருந்து ஆக குறைந்த விலை 6 ரூபாவை கழிச்சு அது 2ஆல பிரிச்சு தொகை 70,000 பிரிக்கிறது. அப்ப அந்த 30 பரப்பு செலவு பிள்ளை 35 12 சரி 14 14 35 பிள்ளை 490 ரூபா 490 ரூபா யார் கிளம்பிங்க உற்பத்தியாளர் கிளம்பி. ஓகே Right, right. 85 ದಿನ ಕೊರ್ಕವಾಗ ஓகே இருக்காங்க 85 தினம் குயிக்க பாருங்க செய்ய முடியுமான்னு சொல்லி. போட்டி சந்தை ஒன்றில் செய்யப்படும் பொருள் ஒன்று தொடர்பான கேள்வி நிரம்பல் பிழை. சுடல உங்களுக்கு அதை விளங்கப்படுத்த ஞாபகம் இருக்கா? அந்த பரப்பளவு எப்படி கணிக்கிறது சொல்லி. அப்ப உங்களுடைய வரைபடத்தில் பண்ணி பாத்தீங்கன்னு சொன்னா அப்ப உங்களுடைய வரைபடத்தின் படி பாருங்க. வரைபடத்திற்கா நிகழ்ச்சி வெள்ளி இறைச்சி தொகை கேள்விக்கோடு ஆகக்கூடிய கேள்வியில 100 ரூபாய் சரிங்களா? நிரம்பல் கோடு ஆகக்கூடிய நிரம்பல் 10 ரூபாய் போட்டுக்கொள்ளுங்க. கூடிய விலை குறைஞ்ச விலை ரெண்டும் சந்திக்கிற புள்ளி சமநிலை புள்ளி சமநிலை விலை 50 ரூபாய் சமநிலை தொகை 4 போடுறீங்களா?
ஆக கூடிய கேள்வி விலை, ஆக குறைந்த நிரம்பல் விலை, சமநிலை விலை, சமநிலை தொகை கொடுக்கும். இப்போ பிள்ளைகள் அதை எழுத்துக்கள் பாருங்கம்மா. இது ஏ பி சி டி இ எஃப் ஜி ஐ எச். சரிங்களா? சரியா படிச்சுக்கணும். பாருங்க, சமநிலை வெளியீட்டில் சமநிலை வெளியீட்டில் எவ்வளவு சமநிலை வெளியீடு? சமநிலை வெளியீடு எவ்வளோ? 4 உரல். எவ்வளவு? அந்த சமநிலை வெளியீட்டில் நுகர்வோர் செலுத்த தயாரான பணத்தின் அளவு என்ன? அடுத்த கேள்வி, நுகர்வோர் செலுத்திய பணத்தின் அளவு என்ன? அடுத்த கேள்வி, நுகர்வோர் மிகை. அது மத்த முறை இன்னொரு மத்திய வழங்கப்படுத்த நுகர்வோர் மிகைக்கு 2வது ஆப்ஷன் வழங்கப்படுத்த ஞாபகம். செலவிட தயாரான பணத்தின் அளவை விட செலவழிச்ச பணத்தின் அளவு குறைவா இருக்குது. 10,000 ரூபாய் செலவழிக்க ரெடியா இருக்காரு, ஆனா 7,000 ரூபாய் செலவு செஞ்சு பொருளை வாங்கிட்டாரு. அப்ப அவருக்கு எவ்வளவு நன்மை? 3000. அந்த மெத்தட் இருக்கும். சரிங்களா? ஓகே. அப்ப இங்க வாங்க பிள்ளை, சமநிலை வெளியீட்டில் அதை கணிக்க சொல்லிருக்க 2 மெத்தட்ல. முதல்ல பெருமதிகளில், அடுத்த குறியீடுகள். சரி, முதல்ல நம்ம குறியீடுல கணிச்சிடுவோமா? அவர் பெருமதிக்கு வருவாங்க. அப்ப முதலாவது சமநிலை வெளியீட்டில் நுகர்வோர் மிகை. நுகர்வோர் மிகை என்ன? அந்த நுகர்வோர் மிகை பெருமதிகளை முதல்ல போட்டு, அப்புறம் குறியீட்டுல பிறகு போட்டுருக்க. முதல்ல குறியீட்டுல போட்டு வாங்க, என்ன எடுத்து வரும்? சரி, முதலாவது சமநிலை நுகர்வோர் செலுத்த தயாரான பணத்தின் அளவா? நுகர்வோர் செலுத்த தயாரான பணத்தின் அளவு வடிவா கிடைக்கணும். செலுத்த தயாரான பணத்தின் அளவு என்ன? நுகர்வோர். அப்ப பார்க்கணும், என்ன விலைக்கு பொருளை வாங்க வந்தார்? என்ன விலை? 100 ரூபாய். அதனால ஆகக்கூடிய கேள்வி இல்ல. எந்த வெளியீடு கேட்கிறாங்க? சமநிலை வெளியீடுக்கு இந்த அளவு, உதாரணம் இந்த அளவு. அப்ப இது முழு பரப்பு இணைச்சிங்கன்னா வார இந்த சரிவகுத்துள்ளதான் சொல்லுவோம் நுகர்வோம் என்ன பண்ணுது? செலுத்த தயாரான பணத்தின் அளவு. அப்ப சொல்லுங்க பாபு, செலுத்த தயாரான பணத்தின் அளவு என்ன எடுத்து வரும்? ஏ பி சி டி எல்லாம் எடுத்து வர போகுது. குறியீடுகள் போடுது. ஏ பி சி டி இ எஃப் ஜி ஐ ஜே எச். இதெல்லாம் நுகர்வோன் செலுத்த தயாரான பணத்தின். சரி, இப்ப அது பரப்புல கணிக்கணும், ரூபால கணிக்கணும். எப்படி கணிக்க போறீங்க? ரூபால சொல்லுங்க, எடுத்து சொல்லுங்க. ரூபால கணிக்கிறதுக்கு ரூபால சொல்லுங்க. இது என்ன பரப்பு? இது என்ன பரப்பு? சரிவு துண்டாச்சு. சொல்லுங்க. அரை தர. சமாந்தர பக்கத்து எதுக்கு? எது சமாந்தர பக்கம்? அப்படி தானே பரப்பு. இந்த தூரத்துக்கு இந்த தூரம் தானே. அப்ப இந்த தூரம் எவ்வளவுமா? இங்க இருந்து பார்க்கணும், பூஜ்ஜியத்துல இருந்து பார்க்கணும். இந்த தூரம் எவ்வளவு? 100. இந்த தூரம் எவ்வளவு? இந்த தூரம் 50. குத்தீரம் எதுமா? குத்தீரம் எடுக்க போறீங்க. இந்த தூரம் எடுமா குத்தீரம். கீழே பாருங்க எவ்வளவு மக்கள் குத்தீரம்? 4. பரப்படுது. இந்த 2 150 150 தர 200. 150 30. 30,000 வருது. நுகர்வோன் செலுத்த தயாரான பணத்தின் முழு சரிவா பரப்பை பாருங்க. நுகர்வோன் செலுத்திய பணத்தினால சொல்லுங்க. நுகர்வோன் செலுத்திய பணத்தினால வார்த்தை நுகர்வோன் செலுத்திய பணத்தினால நுகர்வோன் செலவு. நுகர்வோன் செலவு எவ்வளவு? உண்மையில நுகர்வோன் செலவழிச்சிருக்காங்க
இங்க பொருளை வாங்க நுகர்வோர் செலவு செஞ்ச அளவு சொல்லுங்க. இப்ப என்ன விலைக்கு பொருளை வாங்குறாரு? என்ன நுகர்வோர் செலவுன்னு கேட்டா என்ன விலைக்கு வாங்குறாரு, எந்த அளவு வாங்குறாரு, என்ன விலைக்கு பொருளை வாங்குறாரு? 50. எந்த அளவு பொருளை வாங்குறாரு? அப்ப இந்த பரப்பு தானுமா? அப்ப இது என்ன பரப்பு? செவ்வக பரப்பு. அப்ப என்ன எடுத்து வரும் செலவுக்குள்ள? டி இ எஃப் ஜி ஐ ஜே ஹெச். சரிங்களா? எங்க கணிப்பாது அது ஈஸியா கணிச்சுக்கலாமே. அது ஒரு செவ்வக பரப்பு அல்ல. இப்ப விலை தர தொகை என்ன விலைக்கு பொருளை வாங்குறாரு? 50 ரூபாய். எத்தனை பொருளை வாங்குறாரு? அப்ப 50 இன்டு 400. அப்ப 50 இன்டு 400. 50 இன்டு 400 வேற பேருக்குன்னா ரூபாய் 20,000 நுகர்வோன் செலவழிச்ச பணத்தின் அளவு. நுகர்வோன் செலவழிச்ச பணத்தின் அளவு. இப்ப நுகர்வோருக்கு நன்மையா நன்மை இல்லையா? எவ்வளவு செலவழிக்க தயாரா வராரு? 30,000 ரூபாய். என்ன துண்டு அது? இந்த முழு துண்டு தான் போல. இந்த முழு துண்டு. ஆனா உண்மையில செலவழிச்சார் எவ்வளோ? இந்த துண்டு தான் செலவழிச்சார். அப்ப இந்த மேல் துண்டு முக்கோணம் எல்லாம் யாருக்கான மிகை? நுகர்வோருக்கான மிகை தானே சட்டனு. அப்ப குறியீடுகள் போட்ட என்ன எடுத்து வரும்? நுகர்வோர் மிகை. நுகர்வோர் மிகை குறியீடுகளை போட்டீங்கன்னா என்ன நடத்து? ஏ பி சி. பரப்புல கணிச்சீங்கன்னா ஒண்ணு தனியா சமன்பாடு போட்டு எடுக்கணும், இல்லைன்னா இந்த 30,000 20,000 கழிக்கணும். அப்ப 30,000 மைனஸ் 20,000 கழிச்சு கொடுக்க ரூபாய் 10,000 நுகர்வோர் மிகை. மத்த மத்தம் வழங்கப்படுது. இதே மாதிரி வாங்க உற்பத்தியாளர். இதே மாதிரி வாங்க உற்பத்தியாளர் மிகை. என்ன உற்பத்தியாளர் சம்பந்தம்? முதலாவது கேள்வி. உற்பத்தியாளர் எதிர்பார்த்த பணத்தின் அளவு. அவர் எதிர்பார்த்த குறைந்தபட்ச பணம் எவ்வளவு? உற்பத்தியாளர் எதிர்பார்த்த பணத்தின் அளவு. அவர் குறைந்தபட்ச எதிர்பார்த்த பணம் எதுமா? அவர் குறைந்தபட்ச எதிர்பார்த்த பணம் வருது. என்ன விலைக்கு பொருள் விற்க வர சந்தைக்கு? 10 ரூபாய். 10 ரூபாய் கிடைச்சா போதும் வர்றாரா? 10 ரூபாய் விலையில எத்தனை பொருள் கேட்கிறாங்க? தமிழ்ல 400. அப்ப இங்க ஆரம்பிச்சு இங்க தானே முடிக்கிறது. எப்படி வரும்? இப்படி இருந்து இப்படி போமா, அப்படியே போயிடுச்சு, இப்படியே வந்து ஆரம்பிச்ச இடத்துல முடிக்கணுமே இந்த. அப்ப இதுதான் அவர் எதிர்பார்த்த குறைந்தபட்ச வருமானத்தின் அளவு. உற்பத்தியாளர் எதிர்பார்த்த குறைந்தபட்ச. அப்ப என்ன எடுத்து சொல்லுங்க? ஜி ஐ ஜே ஹெச். ஜி ஹெச் ஜே ஹெச். எங்க அதை கணிப்புமா? அது என்ன துண்டு மாதிரி தெரியுது? சரிவகத்தோடு தானே கணிக்க. சரிவகத்துல பரப்பு அரை தரு. இது சமாந்தர பக்க கூட்டுத்தொகை. எதுக்கு எது சமாந்தர பக்கம்? இந்த தூரத்துக்கு இந்த தூரம் தானே பிள்ளை. சிலமா இந்த தூரம் எவ்வளவு? 10. இந்த தூரம் எவ்வளோட? 50. 10 சக 50 தர தர குத்தீரம். எவ்வளவு குத்தீரம் சொல்லுங்க? எந்த தூரமா குத்தீரம்? எந்த தூரம் குத்தீரம்? எவ்வளவு தூரம் சொல்லுங்க? இதுல வெட்டுப்பட்ட 200. அப்ப கூட்டின எவ்வளவு? 60. 60 200 பிள்ளைகள். சரி, அப்ப எவ்வளவு சொல்லுங்க? விட 12,000 ரூபாய் அவர் எதிர்பார்த்த குறைந்தபட்ச வரும். அவர் தனக்கு 12,000 ரூபாய் கிடைச்சா போதுன்னு வாராரு சந்தைக்கு. ஆனா உண்மையில அவருக்கு எவ்வளவு கிடைச்சு? 20,000 கிடைச்சு. எவ்வளவு கிடைச்சிருக்கு? என்ன விலைக்கு வித்தாரு? 50 ரூபாய். எத்தனை பொருளை வித்தாரு? அப்ப 50,400 எவ்வளவுமா? அப்ப அவருக்கு எவ்வளவு கூடுதலா கிடைச்சிருக்கு? 8,000 ரூபாய். அதான் உற்பத்தி. கதை விலைக்கிறீங்க சத்து. அடுத்த கேள்வினா உற்பத்தியாளருக்கு கிடைத்த பணத்தின் அளவு. அப்ப அவருடைய வருமானம் என்ன? கிடைத்த வருமானம். உண்மையில என்ன வருமானம் கிடைச்சிருக்கு? என்ன விலையில பொருளை வித்தாரு? எந்த அளவு வித்தாரு? என்ன விலையில பொருளை விற்கிறாரு? இப்ப சொல்லுங்க. 10 ரூபாய்க்கு விற்க வந்தவர் என்ன விலைக்கு விற்கிறாரு? 50 ரூபாய்க்கு. எத்தனை பொருள்? அப்ப இந்த பரப்பு தானே உற்பத்தியாளர் கிடைச்ச வருமானம். என்ன நடத்து? டி இ எஃப் ஜி ஐ ஜே ஹெச். பரப்பு பாத்தீங்கன்னா 50 ரூபாய் விலையில் 400 அலகு.
50 into 400. 20,000 என்ன 20,000. இப்ப முடிய கதையை. அப்ப அவர் சந்தைக்கு வந்தாரு, தனக்கு எவ்வளவு வருமானம் கிடைச்சா போதுன்னு சொல்லி சொல்லுங்க 12,000. ஆனா இப்ப அவருக்கு எவ்வளவு வருமானம் உண்மையில கிடைக்குது 20,000. அப்ப எவ்வளவு வருமானம் கூடுதல கிடைக்குது 8,000. அதான் உற்பத்தி. அந்த படம் எதுன்னு தெரியுமா? என்ன பாத்துக்க, இவ்வளவு வருமானம் கிடைச்சா போதுன்னு வந்த உற்பத்தியாளனுக்கு இப்ப இவ்வளவு வருமானம் கிடைக்குதுடா, அவன் மேலதிகமா கிடைக்கிற இந்த துண்டத்தை சொல்லுவோம் யாருடைய மிகை? உற்பத்தியாளர் மிகை. அப்படி உற்பத்தியாளர் மிகை எழுத்து வழியில போட்டீங்கன்னா என்ன எழுத்து சொல்லுங்க? DEF. பெருமானத்துல போட்டா இந்த 20,000 இருந்து 12,000 கழிச்சிருங்க பிள்ளைகள். எவ்வளவு ரூபாய்? 8,000 உற்பத்தியாளர். நிறைய வினாக்கள் இருக்கிறது. அப்ப அந்த வினாக்களை நீங்க சுயமா செய்யக்கூடிய வினாக்கள் சுயமா செய்யுங்க. இந்த வாரத்துக்குள்ள நாங்க 2 இல்ல 3 ஒன்லைன் கிளாஸ் செய்வோம். சரியா? 2 3 ஒரு டேட்டா போட்டு வச்சுக்கோங்க. ஒரு ஜூம் பேக்கேஜ் போட்டு சொல்லுங்க. ஒரு 2 3 எக்ஸ்ட்ரா பைக் அது போட்டு நாளைக்கு காணிக்கணும். சண்டே நாளைக்கு ஈவினிங் போட்டு அது தலைப்பு என்ன இருக்கு? டியூட்டே வச்சாரு. சந்தை சமநிலை மாற்றித்தான் அது இலங்கை விலை கூட போகுது. நாளைக்கு அந்த பாடம் படிப்போம். ஓகே.